வணக்கம் மாமஸ், வெல்கம் டு அப்பூஸ் சயின்ஸ் லேப். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கலர் எக்ஸ்பெரிமெண்ட் குரோமோட்டோகிராஃபி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி விஷயம் சொல்லலான் இருக்கோம். ஸோ ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களோட எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளோவில் எடுக்க முடியாது. அங்கங்கே கட் பண்ணி திரும்ப ரீடேக் பண்ணி தான் ஒரு பெரிய ஒரு முயற்சியில் தான் நாங்கள் எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து உங்ககிட்டேருந்து என்ன ஒரு தேவைன்னா உங்களோட சப்போர்ட் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதாவது அட்லீஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லைக்காவது போடுங்க அட்லீஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்களும் ஆஸ் அ பேரண்ட் ஒரு மதராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களோட ஒரு வீடியோ எடுக்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய டஃபஸ்ட்டு ஜாப்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து இது உங்களுக்காக தான் பண்ணுறேன். இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நாங்கள் மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகியிருந்திருப்போம். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்கணும் ஒரு ப்ளேவே மெத்தடில் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதுலேருந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அன்டில் நீங்கள் வந்து ஒரு லைக்கோ இல்லை ஒரு கமெண்ட்டோ இல்லை புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறத தாண்டி எனக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு இல்லை. பட் அது வந்து உங்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அது தமிழ் லாங்குவேஜில் வந்து ரொம்ப கம்மி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் போடுறது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ரீச் பண்ணணுங்கிறது ஒரு எய்மில் ஒரு மோட்டிவில் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காமிக்கிறோம். ஸோ உங்கள்கிட்டருந்து எனக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட் தேவை. எப்பயுமே லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 2 பவுலில் ஒரு குட்டி பவுல் ஒரு பெரிய பவுல், நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்ஸர், அதுக்கப்புறம் சிரஞ்சு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து பட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைப் கிளீனர். ஸோ இது இல்லைனாலும் நீங்கள் வந்து வாட்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்காக பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் பேப்பர், அப்புறம் வந்து ஸ்கெச்சஸ். ஃபில்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து ஏதோ ஒரு பிளெயின் பேப்பர் நீங்கள் வந்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகலாமா? ஓகே, இப்போ வந்து ஃபில்டர் பேப்பரில் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கெச்சஸ் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? பண்ணுங்க. பிளாக் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணலாம். வேறு வேறு கலர்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? டாட்ஸ் வைங்க பார்ப்போம். ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு போதும் தண்ணி எடுத்துட்டு லைட்டாக இரு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். உனக்கு நிறைய வந்துடும். காமிச்சிக்கலாம். சிரஞ்சில் லைட்டாக தண்ணி எடுத்துட்டு லைட்டாக அப்படி போட்டு பார்த்ததும் ஸோ என்ன ஆகுது, வெறும் ப்ரௌன் கலர்ஸ் தான் வச்சிங்களா? நான் கலராக வைக்கட்டுமா? எங்கே வேறு பேப்பரு? சரி, ஓகே. சைமல்டேனியஸாக நம்ம வந்து நான் ஒரு கலர் நான் ஒரு கலராக வச்சா நம்ம என்ன ஆகுதுன்றது நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போ இருங்க பைப் கிளீனரை குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிட்டு அதை வந்து நல்லா இப்படி ஃபில்டர் பண்ணிட்டு ஹோல் நான் போட்டுக்கிறேன். உனக்கு கிழிஞ்சிரும், நான் போட்டு காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி இப்படி ஊற்றிட்டு இப்படி வந்து வச்சுப்பாரு. ஓகேவா? இப்போ வந்து ஷார்ட்டாக வைக்கலாம், ரொம்ப லாங்காக வச்சிட்டிங்க, குட்டி குட்டியாக வைக்கலாம். குட்டி குட்டியாக அங்கல்ல இவ்வளோ சென்டரில் இதுக்கு பக்கத்தில் வைக்கலாம். இதை சுற்றி உங்களுக்கு இங்கே வச்சு வைங்க, என்னென்ன கலர் வேணுமோ வைங்க. ரெட் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் டார்க் பண்ணு. எல்லோ கொஞ்சம் டார்க் கலர்ஸே வச்சா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. எல்லோ வைங்க. எல்லோ, லைட் ப்ளூ வேணுமா, வேற என்ன கலர் வேணும்? ஆரஞ்சு. நல்லா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இல்லை நான் கீழே இடிச்சுக்க போதும். இந்த மாதிரி வாட்டரில் டிப் பண்ணிட்டு லைட்டாக அப்படி ஃபில்டர் இப்படி பண்ணிட்டு இங்கே வச்சு சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஹோல் போடுங்க. few seconds wait பண்ணனும். ஸோ இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, பேட்டர்னாக நம்ம போட்ட கலர்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஸோ நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இதில் வந்து இதுக்கு என்ன சயின்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டர் என்ன ஆகும், நம்ம கீழே ஊற்றுனா ஈஸியாக வந்து வாட்டர் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா பேப்பர். நீங்கள் இதே வந்து நார்மல் பேப்பரில் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஃபில்டர் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அழகாக. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம க்ளோஸாக பார்த்தோம்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, அப்படியே போக போக வேறு கலராக மாறிடுச்சு, இல்லைனா லைட்டாக மாறிடுச்சு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாட்டரை போடும்போது ஸோ அந்த வாட்டர் வந்து இந்த பேப்பரோட அந்த கலரோட டச் பண்ணும்போது அந்த கலரும் பேப்பரும் வந்து பாண்டிங்கில் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும், அதாவது நம்ம எந்த இடத்துல வந்து வாட்டர் ட்ராப்லெட் ப்ளேஸ் பண்ணமோ அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும். ஸோ அப்படியே அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆக கலர் வந்து என்ன ஆகும், பேப்பர்லேருந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது, போக போக அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க பாண்டிங் வந்து போக போக அப்படியே லூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது அதுலேருந்து கலர் வந்து குட்டி குட்டியாக பிரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, குரோமட்டோகிராஃபி. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கலர்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் குட்டி குட்டியாக டிவிஷனாக பிரியுது இல்லையா? அப்போ நம்ம வந்து பிங்க் போட்டிருக்கோம், இது கூட பார்த்துக்கலாம். ஆரஞ்சு போட்டிருக்கோம், அதில் வந்து எல்லோ வந்திருக்கு. பிங்க் போட்டிருக்கோம், அதில் வந்து லைட் பிங்க் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரியறதுலாம் இந்த ஆக்ஷன் பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேபிலரி ஆக்ஷன். ஸோ இந்த குரோமட்டோகிராஃபி வந்து 4 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா கேஸ் குரோமட்டோகிராஃபி, லைட் குரோமட்டோகிராஃபி, லிக்விட் குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோகிராஃபி. ஸோ இந்த லிக்விட் குரோமட்டோகிராஃபி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி பொல்யூஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லிக்விட் குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது கேஸ் குரோமட்டோகிராஃபி. கேஸ் குரோமட்டோகிராஃபி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்போர்ட்டு இல்லை பெரிய பெரிய மால்லலாம் வந்து நீங்கள் வந்து பேக் போடும்போது இந்த ஸ்கேன் மிஷினில் ஸ்கேன் ஆகும். பட் நீங்கள் அவங்க ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லிக்விட்ஸ் அந்த மாதிரிலாம் கேஸ் ஆல்கஹால்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலரில் காமிக்கும். ஸோ தட் அங்கே வந்து ஏர்போர்ட்டில் மெயினாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபாரன்சிக் லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபி. பேப்பர் குரோமட்டோகிராஃபி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த பிஹெச் வேல்யூ அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா சோப்பில், அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்த்தோம், பேப்பர் குரோமட்டோகிராஃபி. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல். டவுட் ஏதாவது இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாட்டர்டே வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடு மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஸ்கொயர் பேப்பரில் பண்ணியிருக்கோம்ல. ஸோ டிஃப்ரெண்ட்
ஷேப் ஆஃப் பேப்பரில் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மெயின் காரணம் நான் என்ன சொன்னது, தின் பேப்பர்னால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நார்மல் A4 ஷீட்லேயோ வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த குரோமட்டோகிராஃபியோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரியும். பை டேக் கேர், பி பாசிட்டிவ். என்னது சேவ் பண்ணுறியா? முன்னாடி நான் ஒரு பேப்பர் எடுத்து வச்சேன், அதில் லைட்டாக ஸ்கெட்ச் பண்ண டாட் வச்சு ஃபியூ டேஸ் நான் பார்த்தானா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நான் வாட்டரே போடல. ஆனால் நான் பார்த்தானா ஒன் ஃபியூ டேஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி சம் கலர் வந்திருக்கு. அதனால நான் செவன் ஸ்டிக் பண்ணேன். உனக்கு அப்போ என்ன ரீசன் தெரியல, பட் இப்போ உனக்கு ரீசன் வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சா ஏன் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு? எஸ். ஓகே.